எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே சார் ஏதோ புதுசா ஐடியா வச்சிருப்பார் போல இருக்கு. அதே ஃபாலோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். கௌதம் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா? இது கிடக்குது மென்டல். இது பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க ஐடியாவை சொல்லுங்க. அப்ப நான் பேசும்போது தேவையில்லாம அவர் குறுக்க பேச வேணாம்னு சொல்லுங்க. இப்பத்துல இருந்து கல்யாண மேடை வரைக்கும் நான் தான் மாப்பிள்ள. ஐ மீன் டம்மி மாப்பிள்ள. ஐயரு மந்திர ஓதி தாலி எடுத்து கொடுக்கற வரைக்கும் நல்ல பிள்ளையா நான் மணமேடையில உட்காந்துருப்பேன். கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, மீனாட்சி கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லி நான் எந்திரிச்சிருவேன். மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் என்ன திட்டுவாங்க, சாபம் விடுவாங்க. அந்த நேரத்துல எல்லாருக்கும் மீனாட்சி மேல சிம்பத்தி வரும். உங்க பேரண்ட்ஸையும் எல்லாரும் பரிதாபமா பாப்பாங்க. கல்யாணம் நின்னு போயிடுச்சு, இதே முகூர்த்தத்துல மீனாட்சிக்கு வேற யாராவது மாப்பிள்ள கிடைப்பாருன்னு கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நீங்க உங்க அப்பா அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு மீனாட்சி சுந்தர் கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. மீனாட்சி சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க இப்படி சொன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை தியாகின்னு கொண்டாடுவாங்க. ஆனா மொன மேடையில மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட போறது நீங்க தான். You're too brilliant, கௌதம். எங்க அக்காக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்கன்னு, இல்ல இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியா யோசிச்சு சொல்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாக்ரிஃபைஸ்னு ஏன் சொல்றீங்க? மீனாட்சி சந்தோஷமா இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. இதுவும் ஒரு வகையில செல்ஃபிஷ் தான். உங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இதனால உங்களுக்கு கெட்ட பேர் வரப்போகுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எது செஞ்சாலும் அது மீனாட்சிக்காக தான். என் லைஃப்ல நான் உங்களை மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா என்ன மறக்க மாட்டீங்க. அப்ப நான் கிளம்பட்டா? பாஸ், see you boss. எனக்கு என்னமோ அவன் மேல நம்பிக்கையே இல்லை. கோயில்ல ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசினா இப்ப வந்து வேற மாதிரி பேசிட்டு போறான். நான் சொல்றேன், அவன் சொல்ற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. உனக்கு எப்பவுமே எல்லார் மேல சந்தேகம் தான். கௌதம் சொல்ற பிளான் தான் சூப்பர். எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒத்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. சரி நான் கிளம்புறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா தேவையில்லாம பேசி சண்டை தான் வரும். இல்ல இல்ல ஏதோ தப்பா இருக்கு. சுந்தர், நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நான் மறுக்கல. நம்ம கல்யாணங்கிறது எல்லாரும் வாழ்த்துற மாதிரி ஒரு கல்யாணமா இருக்கணும். மீனுக்குட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் எடுக்கிற விடு. ஏய் இங்க வாடி.
எதுக்கு ஏன் மொபைல் போனை நீ எடுக்க போன? இல்ல ரிங் ஆயிட்டே இருந்துச்சு. ரிங் ஆயிட்டே இருந்தா நான் வந்து எடுக்க மாட்டேனா? இனிமே என் போன்ல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவற? ஓ உனக்கு சீக்ரெட் கால் எதுவும் வருதா? பல்ல உடைக்க போறேன் பாத்துக்கோ. ஓவரா பேசிட்டு இருக்க. என் போன் எடுத்து கேம் விளையாடி சார்ஜ காலி பண்ணிடுவேன்னு தான் சொன்னேன். ஆமா இந்த போன் எடுத்து கேம்ஸ் விளையாடிட்டாலும் எனக்கு கௌதம் மாமா வாங்கி கொடுத்த பெரிய டேப் இருக்கும்போது இந்த மொக்க போனை வச்சுதான் கேம் விளையாடணுமாக்கும். சிக் பொடி. அக்கா மாமா கால் பண்ணிருக்காருக்கா. மாமா கால் பண்ணிருக்காரா? கௌதம் மாமா தானே, கூட நான் பேசுறேன். ஏய் வேணா துர்கா, அக்காக்கு கால் பண்ணிருக்காரு, நீ ஒண்ணு பேச வேணாம். இருக்கட்டுமே, நான் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அக்கா கிட்ட ஏய் மேனஸ்லாம் பிஹேவ் பண்ணாதடி, அப்புறம் அவர் சங்கடப்பட போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் பட மாட்டாருக்கா, நானும் அவர ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் என்னாச்சு? அக்கா மாமா கால் பண்ணிருக்காருக்கா, இவ பேசிட்டு தரேன்னு சொல்றா. அக்கா மாமாக்கா. உனக்கு மாமா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? நான் பேசிட்டு உன்கிட்ட தரேன், ஓகேவா? சரிக்கா. அக்கா பேசிட்டு கொடுப்பாங்க, வா. ஹலோ, எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றீங்க? வேற எந்த நேரத்துல கால் பண்ணோம்? இதானே கரெக்ட் டைம். எந்த டைம்லயும் நீங்க கால் பண்ண வேண்டாம், நான் ஃப்ரீயா இருக்கும்போது நானே கால் பண்றேன். இப்போ துர்கா கால் அட்டெண்ட் பண்ணிருப்பா தெரியுமா? ஏய், இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்லாம் இருந்தாதான் அது காதல். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இருக்கும் மாட்னா தெரியும். சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? அராஜகமான ஒரு கேள்வி இது. ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கால் பண்றதுக்கு காரணம்லாம் வேணுமா? இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். காதல் தேவனே, தேவனே, காதல் தேவியே, தேவியே, இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா? அவங்கள கேக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க. பாரா, திரும்ப அதே கேள்விக்கு பதில் கேக்குறதா? இரு இரு, காதல் புராணப்படி உனக்கு முக்தா குபம்னு ஒரு ஸ்பெஷல் தண்டனை கொடுக்குறேன். முக்தா குபமா? அது என்ன தண்டனை? அது ஒண்ணு இல்ல மீனுக்குட்டி, நீ எனக்கு 1000 முத்தம் கொடுக்கணும். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவேன்? இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் போனை வச்சிருவேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு, வச்சிராத. நாளைக்கு கோயிலுக்கு வா. கோவிலுக்கா? எதுக்கு? காதலனும் காதலியும் ஒரே ஊர்ல இருந்துகிட்டு பார்க்காம பேசாம எப்படி இருக்க முடியும்? இதே சிரிச்சுக்கிட்டே ஓகே மாமா, நாளைக்கு நான் கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லு பாப்போம். நாங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். முடியாது. முடியாதா? நாளைக்கு உன்னை கோயிலுக்கு வர வச்சு காட்டவா? அது உங்களால முடியாது. ஏய், முடியாதுன்ற வார்த்தையை அகராதியிலே கிடையாது. அப்போ நாளைக்கு உங்க அகராதியை திருத்தி எழுத வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? அததான் செல்லம் நானும் சொல்றேன். நாளைக்கு வேணா நீங்க கோயிலுக்கு வாங்கல, நம்ம நேர்லயே பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம்டி. உன்னை வர வைக்கிறேன்டி. டியா? ஆமாண்டி. சரிடா. டாவா? ஆமா, நீ டி போட்டு பேசினா நான் டா போட்டு பேசுவேன்டா. டால்டா. என்ன மீனுக்குட்டி, திடீர்னு இப்பெல்லாம் பேசுற? நீ ரொம்ப அமைதியான பொண்ணுலன்னு நினைச்சேன். இதுக்கு மேல பேசினா இதை விட ஜாஸ்தியா பேசுவேன். பரவாயில்லையா? அதெல்லாம் வேணாம், நான் அப்புறமா பேசுறேன். இதுதான் பூக்குள்ள பூகம்பமா? எந்த போடு போடுறா? ஐயோ, நாளைக்கு வேற கோயிலுக்கு வேற வர வைக்கிறேன்னு சவால் வேற விட்டனே. என்ன பண்ணலாம்? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சாரி மேடம், சாரி மேடம், ரொம்ப சாரி மேடம். ஆள் வர்றது கூட பார்க்க மாட்டீங்க, கண்ணெல்லாம் எரியுது. மேடம் முதல்ல போய் கண்ணை வாஷ் பண்ணுங்க, ஏதாவது ஆயிட போகுது. போங்க மேடம். போங்க மேடம், சீக்கிரம் வாஷ் பண்ணிக்கோங்க. என்ன செந்தில், பாத்து பண்ண மாட்டியா? தெரியாம பட்டுச்சு மேடம்.
மீட்டிங் 8 o'clock சேஞ்ச் பண்ணிருங்க. மற்ற விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. ஆமா பாஸ், அது என்ன மற்ற விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாஸ் அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு பாஸ். எனிவேஸ் ரன்பீர் பாஸ், நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. அதுல எதையும் மிஸ் பண்ணிடாத. நீ கரெக்டா என்னை ஃபாலோ பண்ணனா லைஃப்ல எங்கேயோ போயிடுவ. தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ. நீ எங்க வர? பாஸ் உங்களை ஃபாலோ பண்ற பாஸ். நான் பாத்ரூம் போறேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வருவியா? பாஸ் பெரிய ஆள் ஆகணும்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பாஸ். பாவம் மனுஷன் ரொம்ப அர்ஜென்ட்ல இருப்பார் போல. என்ன கட்ட கட்டமா தெரியுது? ஆஹா, செமி ஸ்லீப்பர் ஏசி பஸ்ல ஊருக்கு போற மாதிரியே இருக்கு. செந்தல் செந்தல் செந்தல், யோ ரன்பீர், யாரு என்னோட பிரைவேட் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணது? யாரு சொல்லு? நீயா? யாரு? நீயா? சிவா. நீயா? சிவா, வாட் ஹேப்பன் சிவா? கார்த்திக், என்னோட பிரைவேட் ரெஸ்ட் ரூமை யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணு தான் யூஸ் பண்ணிருக்கா. அது யாருன்னு எனக்கு இப்பே தெரிஞ்சாகணும். ரன்பீர்! பாஸ் 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 பாஸ், நான் உட்காரல பாஸ். எங்க இருந்து சத்தம் வருது? நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். யோ, நீ என்ன வாய் முட்டு நிக்கிற? உனக்கு நல்லா தெரியும், சொல்லு. பாஸ், உங்க பிரைவேட் ரெஸ்ட் ரூமை யாரோ யூஸ் பண்ணிட்டாங்களா? ஹேய், யாருமா அது பாஸ் ரெஸ்ட் ரூம்ல போய் படுத்துனது? யோ, முட்டாள் மாதிரி பேசாதயா. ஏய், உனக்கு நல்லா தெரியும், யாருன்னு சொல்லு. நாம தானே சொல்லிடலாமா? வேணாம், இவங்கிட்ட போய் தேவலாம் திட்டு வாங்கணும். யோ, சொல்லியா? சார், சக்தி மேடம் தான் சார். போலா சார், நான் தான் தெரியாம அவங்க கண்ணில் ரூம் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன் சார். ஏய், போய் அவளை வர சொல்லு. ஓகே சார். சிவா, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய். கார்த்திக், இது சின்ன விஷயமே கிடையாது. அது என்னோட பிரைவேட் ரெஸ்ட் ரூம்னு தெரிஞ்சுமே அதை யூஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் திமிர்ல பண்றது. என்ன சார் உங்களை கூப்பிடுறாரு மேடம். என்ன போட்டு கொடுத்துட்டியா? சாரி மேடம், அது இது எல்லாமே உன்னாலதான். போய் தொலை, வரேன். வராங்க சார். ஏய், எதுக்கு என்னோட வாஷ்ரூம் நீ யூஸ் பண்ண? கண்ணெரிச்சல் தாங்க முடியல, கவனிக்காம போயிட்டேன். இதுல என்ன இருக்கு தப்பு? ஓ, கவனிக்கல. யோ செந்தில் சார், இங்க இருக்கிற லேடிஸ் ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணியா? ஐயோ, ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூமா? நல்ல வேலை இருக்கிற கோத்துல நம்மள விட்டாரு. ஒரே ஃப்ளோர்ல ரெண்டுமே இருக்கிறதான பிரச்சனை. இனிமே லேடிஸ் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுனா கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும். புரிஞ்சதா? சரிங்க சார். என்னம்மா இது? இல்லண்ணே, தெரியாம நடந்துச்சுன்னு. அதுக்கு போய் தேவையில்லாம. சரி விடு. மேடம், ரொம்ப நன்றி மேடம். ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி மேடம். இந்த சைடு போனா திட்டுவாரு, இப்படி போயிடலாம். என்ன மேடம் இது? இனிமே ரெஸ்ட் ரூம் போகணும்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போகணுமா? ரெஸ்ட் ரூம் போறதுக்கு 1 hour பர்மிஷன் கேட்கணும் போல இருக்கே. ஹலோ. ப்ரோ, நான் சுந்தர் பேசுறேன். ஓ, நீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்கு? எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்ல மனசுலாம் யாருக்கு வரும் ப்ரோ? உங்களால் தானே என் மீனாட்சி இப்போ எனக்கு கிடைக்க போகிறாங்க ப்ரோ. அப்புறம் இன்னொரு அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது நீங்கள் பண்ண போகிற உதவிக்கு. புரியலையே. அது ஒன்றும் இல்லை, என் மீனுக்குட்டியை பார்க்கணும் போல இருக்கு. நீங்கள்
அவங்க வீட்டுக்கு போய் மீனாட்சியை கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமா? நான் போய் எப்படி? என்ன ப்ரோ, அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே என்ன அஃபிஷியல் மாப்பிள்ள. நீங்க போனா அனுப்பிச்சு வச்சு தானே ஆகணும். இல்ல நான் போனா சரியா இருக்குமா? ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ரோ. ம் ஓகே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நான் கோயிலில் வெயிட் பண்ணுறேன். பை ப்ரோ. ப்ரோ ப்ரோன்னு சொல்லி கடைசியில் நம்மள புரோக்கர் ஆக்கிட்டானே. ஹலோ ராஜா தம்பி, இங்க பாருடா. டேய் கண்ணாடிய பாருடா. ஹலோ ராஜா தம்பி, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்க? யாரா நீ? ஏண்டா உன்ன மாதிரியே பிம்ப கண்ணாடியில வந்து நிக்குதுன்னா அது மனசாட்சின்னு கூட உனக்கு தெரியாதா? அது சரி, அவ்வளவு தெளிவா இருந்தா நீ ஏன் எந்த வேலையை பார்க்க போற? எந்த வேலை? மாமா வேலை. ஏண்டா உனக்கு நிச்சயமான பொண்ண எவனோ ஒருத்தன் கோயிலுக்கு கூட்டிட்டு வா பேசணுங்கிறான். நீயும் இப்படி வெக்கமே இல்லாம கோயிலுக்கு போறன்னு கிளம்பிட்ட. இதுல சட்டைய செலக்ட் பண்ணி வர போடுற ட்ரௌசரு வெக்கமே இல்லையாடா உனக்கு? ஏண்டா அந்த ஐஸ்வர்யா உங்ககிட்ட என்னடா சொன்னா? அப்ப அவங்க சொன்னப்போ கரெக்ட்னு தோணுச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா தப்புன்னு தோணும். எதிரா தப்பு? தம்பி இங்க என்ன சொல்லுது? மீனுக்குட்டி மீனுக்குட்டின்னு சொல்லுதா? அவ உனக்குன்னு பிறந்தவடா. முட்டாள் மாதிரி அவளை வேற எவனுக்காவது விட்டு கொடுத்துறாத. இல்ல நான் பண்றதுதான் கரெக்ட். இன்னொரு தடவை நீ முன்னாடி வராத. டேய் டேய் லூசு. துர்கா, வாங்க பெரியம்மா. என்னடி படிச்சிட்டு இருக்கியா? ஆமா பெரியம்மா. என்ன வீடே காலியா இருக்கு? எல்லாரும் வெளியில போயிருக்காங்களா? இல்ல பெரியம்மா, அம்மா அக்கா அனு எல்லாம் பின்னாடி தான் இருக்காங்க. அப்படியா? ஆமா, நீங்க வாங்க பெரியம்மா. அம்மா பெரியம்மா வந்திருக்காங்க. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். அக்கா வாக்கா. வாங்க பெரியம்மா. எக்ஸாம் படி. ஆமா எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நல்லா இருக்கேம்மா. அக்கா நீ உள்ள உட்காருக்கா, நான் வந்துடுறேன். அட இருக்கட்டும், நான் பார்க்காத வேலையா? ஏன் கோதாவரி, புது பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்க? இங்க இருக்க போறது கொஞ்ச நாள், இவ்வளவு ஃப்ரீயா இருக்க விட. அக்கா நான் வேலை பார்க்க சொல்றேன், எந்த வேலையும் பார்க்காதேன்னு சொல்றேன். இவ கேட்டா தானே. ஏ மீனுக்குட்டி, ஒரு நாள் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் பாத்தியா? நீ முதல்ல எழுந்து உள்ள போ. இன்னும் கொஞ்சம் தானம்மா, வச்சுட்டு போயிடுறேன். உங்க அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ கிளம்பு. எழுந்துரு. இந்தம்மா, இந்த பழத்தை கொண்டு போ. ஏ அனு, எழுந்து போய் பெரியம்மாக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. சரிம்மா. கோதாவரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தாம்மா வந்தேன். நம்ம ஐஷுவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியாக்கா? மாப்பிள்ள பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. எல்லா விஷயமும் உட்கார்ந்து பேசியாச்சு. தாம்பூலம் மாத்தலான்னு இருக்கோம். மாப்பிள்ள எந்த ஊருக்கா? மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம தாரணியோட சின்ன அண்ணன் சுந்தர் இருக்கான்ல, அந்த பையன்தான். சுந்தரா? என்னடி சுந்தரான்னு இவ்ளோ சலிப்பா சொல்ற? அதுக்கு இல்லக்கா, ஐஸ்வர்யாவும் என் பொண்ணு மாதிரி தானே. என் மனசுல பட்டத சொல்றேன். அந்த பையன் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காக விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்கான். அப்படி ஒரு பையனுக்கு ஏன் நம்ம ஐஸ்வர்யாவை கொடுக்கணும்? நான் கூட முதல்ல ஒத்துக்கவே இல்ல. ஆனா அந்த தம்பி சுந்தர் இப்ப அந்த பொண்ணை மறந்துட்டு நல்ல சந்தோஷமா தான் இருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையங்கிறதுனால நானும் சரின்னு சொல்லிட்டேன்.
ஏங்கா பையன் மட்டும் நல்லவனா இருந்தா போதுமா? குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க குணத்தையும் நம்ம பார்க்கணும்ல. எனக்கு என்னமோ அவங்க அம்மா குணம் சரியா படல. எதுக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல கோதாவரி. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மாமா சுந்தருக்கு தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. மாமாவே சொல்லிட்டாரா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு எனக்கா இருக்கு? அப்ப தாராளமா செய்யலாம். அனு, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. அதோ வரமா. கோதாவரி, சுந்தரும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையன்தான். அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். பெரியமா காஃபி. குடுமா. என்ன கோதாவரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ சொன்ன சரியா தாங்க இருக்கும். சுந்தருக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணமா? இந்த விஷயத்தை உடனே அக்கா கிட்ட சொல்லணும்.